Hi guys, IPL 2025 மேட்ச் நம்பர் 8 CSK vs RCB. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ 7:30 டைமு 28th March. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா CSK vs MI எல் கிளாசிக்கோ மேட்சை விட CSK vs RCBயோட செம்ம ரைவல்ரியாக மாற்றி விட்டாங்க மேட்சை. ஸோ செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயும் போல் ஸ்டாட்ஸ் அண்ட் நமக்கு தேவையான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 141 மேட்சஸ் பிளேடாக இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் 150+ தான். ஃபஸ்ட் பேட்டிங் 72 வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் 67 வின் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்க ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்டாட்ஸ் படி பார்த்தோன்னா கண்டிப்பாக கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணாங்கன்னா சேசிங் தான் எடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து எம்ஐ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி 150+ அடித்தாங்க. சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்லாம் சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணால் சேசிங் தான் எடுப்பாங்க. எடுத்து ரன்னை வந்து கட்டுப்படுத்திட்டு செகண்டில் சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஹை சான்சஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸை தான் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த மேட்ச்சை வந்து சில மேட்சஸில் சில கிரவுண்டில் வந்து அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் மாறிடும். என்னடா 2 மேட்ச் வந்து நம்ம 150 கீழே தான் போச்சு, இப்போ அதிகமாகிடுச்சு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஸ்டாட்ஸும் நம்ம பார்த்துடலாம். பிலோ ஸ்கோர் 150 வந்து பார்த்தீங்கன்னா 54 மேட்ச்சில் 150 கீழே தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோருன்றது போயிருக்கு. அதே மாதிரி 42 மேட்ச்சில் 150-169 ஸ்கோர் போயிருக்கு. 23 மேட்ச்சில் 170-189 மேட்ச் போயிருக்கு, ஸ்கோர் போயிருக்கு. ஸோ 22 மேட்ச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் அபோவ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 190+ போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கம்மியாகிட்டே போயிருக்கு. அதிகபட்ச மேட்ச்சில் வந்து 150யும் இல்லாட்டி 169 வரைக்கும் தான் போயிருக்கு ஸ்கோருன்றது. அதுக்கு மேலே போகல. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சேப்பாக்கு வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஸ்லோ ட்ராக்கு போக மேட்ச் நடக்க ஸ்லோவாகிட்டே போகும். ஸோ விக்கெட்ஸ் விழுகும். அதே மாதிரி ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ப்ளே பண்ண சான்சஸ் இருக்கும். ஸ்பின்னை வச்சு ஓவர்ஸை ரொட்டேட் பண்ணிடுவாங்க. டாட் பால்ஸ் அதிகமாக வரும். மேட்ச் வந்து ஸ்லோவாக போகும். ஸோ நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். பவுலிங் ஸ்டாட்ஸு. ஸோ அந்த பவுலிங் ஸ்டாட்ஸ் இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா 141 மேட்சஸில் பேசர்ஸ் வந்து 379 விக்கெட். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப பேசர்ஸ்க்கு தான் அதே விக்கெட்ஸ் விழுந்திருக்கு ஸ்பின்னர்ஸுக்கு கம்பேர் பண்ணுறப்போ. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக விக்கெட் எடுத்துட்டாங்க. சிஎஸ்கேக்கு நூர் அகமதும் எம்ஐக்கு புதூர்ன்ற ஒரு நியூ பிளேயரை வந்து டெபியூட்டில் வந்து 3 விக்கெட் பிக் பண்ணிட்டார். ஸோ அவர் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்தார். நூர் அகமது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்தாங்க. 2 பேருமே ரிஸ்ட்டு ஸ்பின்னர்ஸு. ஸோ நம்ம ஸ்பின்னிங்க்கு நல்ல ஃபேவராக இருக்குது. அப்படின்றப்போ இந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நூர் அகமது மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸ் போயிடலாம். பிளேயிங் 11 பார்த்துடலாம். ருத்ராஜ் கெக்வாட், சச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபதி, சிவம் துபே, சாம் கரன், MS தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானாவுக்கு பதிலாக நேத்தன் எலிஸ் வருவார். ஸோ நேத்தன் எலிஸாக பத்திராவான்னு பார்த்துக்கலாம். பத்திரானா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கலீல் அகமது, நூர் அகமது இதெல்லாம் அப்படியே சேமாக தான் இருக்கும். இன்னொரு ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த பிளேயிங் 11 மாறுறதுக்கான ஒரு ஸ்டாட்ஸு. ஸோ நம்ம அதையும் நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிதார், குர்னல் பாண்டியா, லைம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, படிக்கல், ஹேசல்ஹுட்டு, புவனேஸ்வர் குமார் உள்ள வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ரசிக் சலாம் ஆர் புவனேஸ்வர் குமார், எஸ் தயாலு, படிக்கல் இம்பேக்ட் பிளேயராக உள்ள வருவார். சுயாஷ் சர்மா வருவார் உள்ள. அதையும் நம்ம பார்த்துடலாம். சுயாஷ் சர்மாவுக்கு சான்சஸ் இருக்கான்னு. விசன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸ்மால் லெக்ஸ்க்கு நானாக இருக்கட்டும், நம்ம யூஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையான ஆப்பு. எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். டெபாசிட்டாக இருக்கட்டும், விட்ரால் இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் விட்ராலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் 1.2 crores ஜிஎல் லீடர் போர்டு போயிட்டுருக்கு. அதாவது பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கிடையாது. பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டு. நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸுக்கு ப்ரைஸஸ் அந்த மாதிரி இதுதான் வந்து ஜிஎல்க்கான லீடர் போர்டுக்கான கான்டெஸ்ட்டு. ஸோ அது 15 rupees இப்போ இருக்குது. பட் மேட்ச் நெருங்க ₹1 வரைக்கும் போடுவாங்க. நீங்கள் ₹1 ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் மினி ஜிஎல் இருக்குது. 250 rupeesக்கும் 99 rupeesக்கும் 2000 ஸ்பாட்டு, 4000 ஸ்பாட்டு, 50,000 ஃபஸ்ட் ப்ரைஸு, 1 lakh ஃபஸ்ட் ப்ரைஸு. ஸோ இதுதான் மினி ஜிஎல். இதுவுமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 5 டீம் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆப்ஸில். ஸோ அது வந்து நமக்கு எந்த டீம் ஸ்மால் லீக் போட்டிருக்கோம், எந்த டீம் ஜிஎல் சொல்லி கடைசி டைமில் ஆஃப்டர் லைனாக கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 7-4 பிளேயர்ஸில் ஜிஎலுக்கும் 10-1 பிளேயர்ஸ் ஆப்ஷனை ஸ்மால் லீக்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பராக அதில் டிவைட் பண்ணி கன்ஃபியூஷன் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ விசன் 11 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னரு. ஸோ சிஎஸ்கே மேட்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா கிவ்அவே எல்லாமே போடுவாங்க. 10-1 பிளேயர்ஸ்லுமே 29 rupeesக்கு வந்து மினி ஜிஎல் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் 5,000. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்பு விசன் 11. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 rupees எந்த ஆப்லையும் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இல்லை. 4 rupeesல ஆரம்பித்து
ஹை ப்ரைஸ் வரைக்கும் எல்லா கான்டெஸ்ட்டுமே எல்லா அமௌண்ட்லேயும் உங்களுக்கு கான்டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை என்ட்ரி ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாஷும் ஆகாது. நம்ம யூசர்ஸ் கூட ஒரே டீம் வந்து உங்களோட ப்ரைஸ் வந்து டிவைட் ஆகும். இப்போ 300 rupees ஜெயிக்கிறீங்கன்னா அதே டீம் இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா 150 rupees தான் வரும். அந்த மாதிரி பிரச்சனையும் ரிசன் 11 கிடையவே கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K Tech என்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போனஸும் தருவாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முக்கியமான ஒரு ஸ்டாட்ஸுக்கு போகிறோம். இப்போ ரொம்ப முக்கியம். ஒரு மேட்ச்சுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது 60-70% ஒர்க் ஆகும். ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பார்த்துடலாம். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ். நம்மளோட ஐடியா சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட ஐடியாஸ், நீங்கள் கொடுக்குற ஐடியாஸும் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். சில பேரோட ஐடியாலாம் சூப்பராக இருக்குது. ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம இந்த மேட்ச்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரச்சின் ரவீந்திரா. ஹெட் டு ஹெட்லேயும் சரி வெனியூலேயும் சரி சூப்பர்பாக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. அது ஹெட் டு ஹெட்டில் அதிகமான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ சிவம் தூபே அதே மாதிரி இருக்குது. ருத்ராஜ் கெக்யூவாடுக்கு வென்யூவில் அதிக ஸ்டாட்ஸும் ஹெட் டு ஹெட்டில் 26 தான் ஸ்டாட்ஸுன்றது இருக்குது. பட் வென்யூவில் சூப்பராக வச்சுருக்காரு. ஸோ அதன்படி நம்ம பிக் பண்ணிக்கலாம். MS தோனிக்கு ரெண்டுலுமே செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் இது வந்து நான் சொல்லிடுறேன், MS தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கிறது ஏர்லியராக விக்கெட் போய் அதிக பால்ஸ் ப்ளே பண்ணி ரன் அடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்க எல்லாருமே பயங்கர ஸ்டாட்ஸில் இருக்காங்க. இவங்களே கொண்டு போயிடுவாங்க ரன்ஸை. ஸோ MS தோனிக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் நான் ஸ்டாட்ஸ் படி நான் வச்சு தான் ஆகணுன்றனால நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அவரை. அப்புறம் லைம் லிவிங்ஸ்டனுக்கு ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஸ்டாட்ஸும் வென்யூலேயும் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. விராட் கோலிக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது. கலில் அகமது சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் வென்யூவில் அவர் விக்கெட் எடுத்து பார்த்தோம் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ வென்யூவில் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் நல்லாவே ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு, நோட் பண்ணிக்கலாம். 100 அகமதுக்கு வென்யூ ஸ்டாட்ஸு, படிகளுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்படியே பாருங்கள், ஹை ஸ்டாட்ஸ்லேருந்து லோ ஸ்டாட்ஸ் பிளேயர் வரைக்கும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன் அசெண்டிங் ஆர்டரில். ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள். இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் யாருக்குமே சொல்லிக்கிற அளவுக்கு ஸ்டாட்ஸுன்றது கிடையாது. ஸோ நம்ம டெய்லியும் இந்த இமேஜில் இருக்க கொடுக்குற பிளேயர்ஸில் 7 to 8 மேக்ஸிமம் 9 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கான முக்கியமான மேட்ச்சு CSK RCB செம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். நமக்கும் வந்து ஃபேண்டசின்றது சூப்பராக இருக்கும். நிறையா CSK மேட்ச்னால நிறையா ஆப்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா கிவ்அவேஸ் எல்லாமே போடுவாங்க. விசன் 11 வந்து பார்த்திங்கன்னா CSKவோட அஃபிஷியல் ஃபேண்டசி பார்ட்னரு. ஸோ CSK மேட்ச்க்கு எக்ஸ்ட்ரா கிவ்அவே எல்லாமே போடுவாங்க. ஸோ விசன் 11 இன்ஸ்டால் பண்ண வந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பத்திரானா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேத்தன் எலிஸ் இன்றைக்கி பெஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது நாளைக்கு இந்த மேட்ச்சில். ஏன்னா பத்திரானாக்கு ஸ்டாட்ஸுன்றது ஹையாகவே இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் டெவான் கான், இதை தான் நான் பற்றி இந்த பிளேயிங் 11 மாறுமான்றதை பற்றி பேசுவோம். டெவான் கான்வேக்கு ஹெட் டு ஹெட்டும் சரி வென்யூலும் சரி சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அது ஹெட் டு ஹெட்டில் அதிகமாகவே ஸ்டாட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம். ஜித்தேஷன் மார்க் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. இவரை ஏன் நான் மேலே வைக்கலை அப்படின்னா, இவர் ப்ளே பண்ணுவாரான்னு தெரியல, பிளேயிங் 11 இருப்பாரான்னு. ஸோ அதனால் நான் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மேட்சை பற்றி பேசுகிறோம், அனலைஸ் பண்ணுறப்போ இதை பற்றியும் நம்ம பேசலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் கொடுத்த ஐடியா படி நம்ம இதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவிலேருந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்துடலாம். ஸோ இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது அங்கே இல்லை. ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டரில் பிளேயர்ஸில் இல்லை. இப்போது அந்த இமேஜ்லேருந்து ஒரு 7 to 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் வந்துட்டாங்க. நீங்கள் அதுலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் எப்படி எடுக்கிறன்றதை இதுலேருந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் தான். ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட், வென்யூ ஸ்டாட்ஸ் தான். ஸோ ஹெட் டு ஹெட் என்னன்னா, இந்த RCBக்கு எதிராக CSK பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறோம், அவங்க எவ்வளோ ஆவரேஜ் வச்சுருக்காங்க அதுதான் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, போத் ஆப்பனன்ட்ஸ் படி. வென்யூனா அந்த கிரவுண்டில் இருக்க ஸ்டாட்ஸு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் பிளேயர்ஸை 7 to 8 பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா படிதான் இருக்குது, ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் கிடையாது. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து படிதாரை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிவம் தூபையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்ஸ் தான். சேசிங்கில் அவருக்கு ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மி. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காரு. ஜித்தேஷ் சர்மாவும் அதே மாதிரி தான். புவனேஸ்வர் குமாருக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட்ஸ் அதிகமாகவே விழுந்திருக்கு. இப்போது இந்த மேட்ச் வந்து பிளேயிங் 11 கொண்டு வந்தாங்க, RCB ஃபஸ்ட் பவுலிங் போட்டாங்க அப்படின்னா மேபி கலில் அகமது இனிஷியலில் விக்கெட் எடுத்த மாதிரி புவனேஸ்வர் குமார் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெத்துலேயும் போட்டார்னா மேபி ஏர்லியராகவே 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டார் அப்படின்னா டெத்தில் ஒரு விக்கெட்டு, டோட்டலாக 3 விக்கெட்ஸ் கிட்ட வந்துடும். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாம் கரனுக்கு வந்து பேட்டிங்கில் ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் கொஞ்சம் ஒரு 26 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அப்புறம் விக்கெட்ஸுமே கொஞ்சம் ஒரு 3 விக்கெட் அதிகமாக இருக்குது இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி சொல்லியிருக்கேன், என்னன்னா நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் படி 7 to 8 பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஆல்ரவுண்டர்ஸ் போகிறது சேஃப்னு சொல்லியிருக்கேன். பட் லாஸ்ட் மேட்ச் சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை.
ஸோ இந்த மேட்சுமே இல்லை ஸ்டாட்ஸ்ன்றது ஷாம் கரனுக்கு. மேபி ஷாம் கரனை வந்து நம்ம இன்றைக்கி ட்ராப் பண்ணிடுவாங்களான்றதை பற்றி நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போது பேசலாம். இப்போதைக்கு நான் ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஷாம் கரன், செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்துடலாம். செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்னு வரப்போ ஃபில் சால்ட்டுக்கு செம்ம ஸ்டாட்ஸ் இருக்குது. லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட் இங்கே எல்லாமே சேசிங் பிளேயர்ஸ் தான். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஃபில் சால்ட் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது. ஆனால் லைம் லிவிங்ஸ்டோனுக்கு இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் லைம் லிவிங்ஸ்டோன் இருந்தால் மஸ்ட் பிக்கு, கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ரவீந்திராவும் சேசிங் பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம். அவருக்கு சேசிங்லாம் கிட்டத்தட்ட 2 ஆவரேஜ் வச்சுருக்காரு சேசிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிம் டேவிக்கும் ஓரளவுக்கு, டேவிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஆவரேஜ் இருக்குது. மிச்சம் இருக்க பிளேயர்ஸ்க்கு எல்லாருமே அது வந்து ஹை ஸ்டாட்ஸாக இருந்தாலும் லோ ஸ்டாட்ஸாக இருந்தாலுமே, விராட் கோலிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ் சரி 40 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸ்க்குமே சேமாக ஆவரேஜ் இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து 2 இன்னிங்ஸ்லேயுமே வந்து ஆவரேஜ் சேமாக வச்சுருக்கனால நான் பிரித்து வைக்கல. இவங்களுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு. ஸோ நம்ம இதை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம மேட்சை பற்றி பேச போகலாம். பிளேயிங் 11 போய் மேட்ச் எப்படி போகுன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபில் சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் படிதார். ஃபில் சால்ட் ஸ்டாட்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. பட் சேசிங் நம்ம பார்த்த மாதிரி சேசிங்னு வந்தால் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹை சான்ஸ் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம். ஸோ ரீசன்ட் ஃபார்மில் இருக்கனால இந்த கிரவுண்டில் சிஎஸ்கே சேப்பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேசிங்கில் கொஞ்சம் நல்லாவே பேட்டிங்ஸ் வருது. ஸோ ராகுல் திருப்பதி மட்டும்தான் ஃப்ளாப் ஆனார். அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெக்வாட் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயர்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விராட் கோலி, ரஜத் படிதாருக்கு சுத்தமாக ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. விராட் கோலியை மஸ்ட் பிக்கு, யாருமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதையும் பார்த்துக்குங்க. குர்னல் பாண்டியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் சூப்பராக விக்கெட் எடுத்தார். சேப்பாக்கு இன்னுமே நல்லா ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இவர் அடித்து போடக்கூடிய பவுலர். ஸோ போன மேட்ச்சே 3 விக்கெட் எடுத்தார். இவர் தான் வந்து அந்த மேட்ச்சை உள்ளே கொண்டு வந்தார். மேபி அதே மாதிரி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைம் லிவிங்ஸ்டோனும் பவுலிங் போடுவார். பேட்டிங்கில் ஆவரேஜ் இருக்குது. லைம் லிவிங்ஸ்டோனையும் நோட் பண்ணிக்கோங்க. டிம் டேவிட்டை வந்து யாருமே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ சேசிங் ஆர்சிபி சேஸ் பண்ணால் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் டிம் டேவிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜித்தேஷ் சர்மா வந்து விக்கெட் கீப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டு, தோனி, ஜித்தேஷ் சர்மா இவங்களாம் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கிறது அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஜித்தேஷ் சர்மாவுக்கு பேட்டிங் கொஞ்சம் வரும். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் கீப்பிங் கேட்ச் பிடிச்சே வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். ஒரு 32, 36, 40 பாயிண்ட்ஸ் மொத்தம் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். அதே மாதிரி இந்த மேட்ச்சை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவை நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். அது மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மேட்ச்லேயும் ட்ரீம் டீமில் 2 to 3 இல்லை மேக்ஸிமம் 4 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ நம்ம அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாட்ஸ் வச்சு 7 to 8 பிளேயர்ஸ் நீங்கள் நம்ம பிக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணலாம், இல்லைனா லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். ஸோ ஒரு டீமில் ஆல்ரவுண்டர்ஸை வச்சு சேஃபாக மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டீமில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்து மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஜித்தேஷ் சர்மா, படிக்கல், ஸோ 2 பேருக்குமே லோ பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. பட் ஸ்டாட்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்குது. அவங்கள கன்சிடர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஜித்தேஷ் சர்மா ஃபஸ்ட் இன்னிங்ஸு அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹேசல்வுட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் விக்கெட்ஸு சேம் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் அவரை நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தேன். சேமாக இருக்குது. ஹேசல்வுட் மஸ்ட் பிக்காக இருப்பார். ரீசன்ட் ஃபார்மில் இருக்கார். கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவார். பார்த்துக்கலாம். ஏன்னா சேப்பாக்கில் நல்லாவே விக்கெட்ஸ் போகும். இப்போ வந்து ஆர்சிபி ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வர் குமார் பிளேயிங் 11க்குள்ளே வருவாரா என்னன்னு தெரில. ரசிக் சலாம் மேபி பெஞ்சில் இருக்கலாம். புவனேஸ்வர் குமார் உள்ளே வந்தால் அவருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. பிச்சுமே கண்டிப்பாக அவருக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ புவனேஸ்வர் குமாரை பிக் பண்ணிக்கோங்க. எஸ்தாயால நான் கன்சிடர் பண்ணல. ஸ்டாட்ஸும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதும் வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் யோசிச்சுக்கலாம். நம்ம சிஎஸ்கே பிளேயிங் 11 போயிடலாம். இப்போ சிஎஸ்கே பிளேயிங் 11 என்ன பேசணும்னு நினச்சேன்னா, இப்போது டெவான் கான்வேக்கு ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூலையும் செம ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் ஷாம் கரனுக்கு ஸ்டாட்ஸு இல்லை. ஒரு 4 ஃபாரினர்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். அப்படின்றப்போ இந்த டீமில் இப்போ ரச்சின் ரவீந்திரா, ஷாம் கரன், பத்திரானா, நூர் அகமது 4 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தன் எல்லிஸ்க்கு போகிறாங்க. மத்திரானா உள்ளே வருவார். அப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஷாம் கரனுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. மேபி நம்ம டெவான் கான்வேவை உள்ளே கொண்டு வந்துட்டு 5 பவுலர்ஸை வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நூர் அகமது, கலில அகமது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரானா, அஸ்வின், ஜடேஜா. ஸோ ஸ்பின்னுக்கு ஃபேராக இருக்கனால 3 ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு 2 பேசஸோட நம்ம போகலான்னு
கேப்டன் யோசிச்சார் ஸ்டாட்ஸ் படி. ஏன்னா டெவான் கான்வேக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு மேட்ச் வின்னிங் நாக்காக கூட அமையலாம். ஸோ டீம்ஸுமே ஸ்டாட்ஸை வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. ஐபிஎல் ஆக்ஷன்லேயும் ஸ்டாட்ஸை வச்சு தான் எடுப்பாங்க பிளேயர்ஸை. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ மேபி சாம் கரனை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மேட்ச் டெவான் கான்வேவும் ரச்சின் ரவீந்திராவும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஓப்பனிங் வர வச்சுட்டு இவர் 1 டவுன் போயிட்டு ராகுல் திருப்பதியை வந்து 2 டவுனுக்கு தள்ளிட்டு இவங்களை 3 டவுனுக்கு தள்ளிட்டு ஸோ அந்த மாதிரி பிளேயிங் லோன் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எப்படின்னு பார்க்கலாம். அப்படி டெவான் கான்வே உள்ளே வந்தார் அப்படின்னா மஸ்ட்டு பிக்கு. ஸ்டாட்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ அவர் பிளேயிங் லோனில் இருக்க மாட்டார் சொல்லி தான் நான் அந்த இமேஜில் வந்து கீழே வச்சுருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், அவர் வந்து டாப்பில் இருக்க வேண்டியவர். ப்ளே பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்துடலாம். ஸோ ருத்ராஜ் கேக்வாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ட்ரீம் டீமில் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. என்னன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் 2 இன்ட்டு ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதாவது 2 மடங்கு அதிகமாக வச்சுருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அது ஒரு நோட் பண்ணக்கூடிய விஷயம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ராகுல் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 20 ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 20 ஆவரேஜ். மேபி ஒரு லோ பர்சன்டேஜ் ரிஸ்கி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ட்ரம் கார்ட் ட்ரிக் மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சிவம் தூப்பையை பார்த்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட்டு பிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்டாட்ஸும் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஒரு நியூ டெபியூட் பிளேயர் வந்து புதூர் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அவரை ஹிட் பண்ண வச்சே அவுட் எடுத்துட்டார். ஸோ மேபி அதே மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா குருணல் பாண்டியா இருக்கார். சுயா சர்மா பற்றி நான் பேசவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஸோ சாம் கரன் மேபி ட்ராப் அவுட் ஆகலாம். எம்எஸ் தோனி, ஜடேஜா, அஸ்வின், ஸோ இவங்கெல்லாம் ஒரு விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்த்துக்குங்க. பத்திரானா உள்ளே வந்தால் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கு. விக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது அந்த வென்யூவில். அதுவும் ஃபஸ்ட் பவுலிங்னா மஸ்ட்டு பிக்கு. அதையும் பார்த்துக்குங்க. கலீல் அகமது சூப்பர் ஃபார்ம் அண்ட் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவரையும் பிக் பண்ணிக்கோங்க. நூர் அகமது பிச்சு சூப்பராக ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி இந்த வென்யூவில் பவுலிங் போட்டுட்டார். ஸோ அவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டாட்ஸும் இருக்குது வென்யூவில். அதையும் பார்த்து நீங்கள் 100 அகமதை பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுயா சர்மா பற்றி பேசலாம். ஏன்னா சேப்பாக்கில் வந்து ஸ்பின்னுன்றது சூப்பராக போயிட்டுருக்கு. அப்போ வந்து இவங்க படிக்கலை வந்து பேட்டிங் யூஸ் பண்ணிட்டு உள்ள சுயா சர்மா தான் வருவார். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இல்லை. சுயா சர்மா வந்து லெக் ஸ்பின்னு. மேபி அவருக்குமே விக்கெட்ஸ் உள்ளதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சுயா சர்மா இம்பேக்டாக உள்ளே வந்தால் இல்லை ஃபஸ்ட் பவுலிங் போடுறப்போ சுயா சர்மாவை எடுக்க பாருங்கள். நூர் அகமது, சுயா சர்மா. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட நூர் அகமது தான் ட்ரீம் டீம் கேப்டனாக வந்தார். ஸோ எம்ஐயோட புதூர்ன்ற நியூ பிளேயர் வந்து நல்லா 3 விக்கெட் பிக் பண்ணி விட்டார். ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரச்சின் ரவீந்திராவை செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட்டு பிக்கு. கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நல்ல ஸ்டாட்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டு, வென்யூ ப்ளஸ் செகண்ட் இன்னிங் ஸ்டாட்ஸ் 3 ஸ்டாட்ஸுமே இருக்குது. பக்காவாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கான ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களோட ஐடியா இதில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிங்க. அதேமாதிரி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்னால் லிவிங்ஸ்டோன் வந்து ஆல்ரவுண்டரு. கொஞ்சம் லோ மற்றவங்கள கம்பேர் பண்ணால் லோ பர்சன்டேஜில் தான் இருப்பார். ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இவர் கொஞ்சம் ஓவர் வச்சு இவரை வச்சு தள்ளுவாங்க. ஸோ விக்கெட்ஸ் 1 or 2 விக்கெட்ஸ் இல்லை 1 விக்கெட் கூட விழுந்தாலும் பேட்டிங்கில் வந்து 20+, 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. லோ பர்சன்டேஜ் ஆல்ரவுண்டராக இவரை பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜித்தேஷ் சர்மாவும் விக்கெட் கீப்பிங்கில் ஃபில் சால்ட்டு ஃப்ளாப் ஆயிடுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா ஃபில் சால்ட்டு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ரீசன்ட் ஃபார்ம் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஃபில் சால்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு ஜித்தேஷ் சர்மா கூட லோ பர்சன்டேஜ்குள்ளே போகலாம். ஸோ தப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் மேபி இந்த பிச்சில் விக்கெட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகி ஜித்தேஷ் சர்மா வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரூ ஜுரேல் 2 ஆர்ஆரில் நான் வந்து ப்ரீவியஸ் மேட்சை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் வந்து அந்த டீமோட பிளேயர்ஸை பற்றி பேசுகிறதுனால இங்கே இவர் வந்தாருன்னு கேட்குறீங்க. பட் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். நான் ப்ரீவியஸ் மேட்சை வச்சு பேசுகிறேன். ஸோ ட்ரூ ஜுரேலும் ஜித்தேஷ் சர்மாவும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவர் வந்து 2 மேட்சாக சூப்பராக ட்ரீம் டீமில் வந்துட்டுருக்காரு. இவர் போன மேட்ச் வெறும் கேட்சை வச்சே ட்ரீம் டீமில் வந்துட்டார். ஸோ கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த கிரவுண்டில், ஹெட் டு ஹெட் எல்லாமே. அதனால் வந்து இவர் ட்ரீம் டீமில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ ஜித்தேஷ் சர்மா ஒரு மஸ்ட் லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். மேபி ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஹேசல்வுட்லாம் மஸ்ட்டு பிக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கான அனலைசிஸ், ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசிஸ். எதாவது மிஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணி அதில் கமெண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் டெமோ டீம் 3 டீம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். நம்ம இப்போ டீம்ஸ் பார்த்துடலாம். நம்ம டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு, ருத்ராஜ் கேக்வாட், விராட் கோலி, சிவம் தூப்பே, ரச்சின் ரவீந்திரா, லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், நூர் அகமது, கலீல் அகமது. சுயா சர்மாவுக்கு ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பட் நான் லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை ஸ்பின்னர்ஸ்க்கு
ஃபேவரபுளாக போச்சு, விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்தாங்க 100 அகமதும் புத்தூரும். அதனால வந்து பிச்சு ஃபேவரபுளாக இருக்கும் சுயா சர்மாவுக்கு. ஸோ 2 விக்கெட்ஸ் எடுத்தால் ட்ரீம் டீமில் வந்துடலான்ற ஒரு கணக்கில் நான் வந்து எடுத்திருக்கேன் சுயா சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஜிதேஷ் சர்மா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு, ருத்ராஜ் கெய்க்வாட், விராட் கோலி, சிவம் தூபே, ரஜத் படிதார் வந்து ஸ்பின்னை நல்லா ப்ளே பண்ணுவார்ன்ற ஒரு நேம் அவருக்கு இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார், ஃபஸ்ட் பேட்டிங் ப்ளே பண்ணார் அப்படின்னா அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது படிதாருக்கு இல்லை. ரச்சின் ரவீந்திரா, லிவிங்ஸ்டோன், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், நூர் அகமது, கலீல் அகமது. ஸோ கேப்டன் சிவம் தூபே, வைஸ் கேப்டன் கலீல் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஃபில் சால்ட், விராட் கோலி, சிவம் தூபே, ரச்சின் ரவீந்திரா, லிவிங்ஸ்டன், குர்னல் பாண்டியா, ஹேசல்வுட், பத்திரானா, நூர் அகமது, கலீல் அகமது, சுயாஸ் சர்மா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எகெயின் அண்ட் எகெயின் ஸ்பின்னுக்கு ஃபேவராக போய் ஸ்பின்னர்ஸ் அதிக விக்கெட் எடுக்கலாம், ஒரே பவுலர் அதிக விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்டு நூர் அகமது, குர்னல் பாண்டியா 3 விக்கெட்டு. ஸோ குர்னல் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு போடக்கூடிய பவுலர், பவுன்சர்லாம் போட்டுட்ருக்காரு, சடனாக வேரியேஷன்ஸ் அதிகமாக போடுறாரு. அப்படி பார்க்குறப்ப சேப்பாக்கில் நல்லாவே ஸ்பின்னுக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்றப்ப இவருக்கு இன்னுமே பிச்சுமே ஃபேவரபுளாக இருக்கும் அந்த கிரவுண்டை லாஸ்ட் மேட்ச் கிரவுண்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ சேப்பாக்கினால நான் குர்னல் பாண்டியா எகெயின் மறுபடியும் விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து குர்னல் பாண்டியா ஒய்சியாகவும் 100 அகமதை கேப்டனாகவும் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் டீம்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஐடியாஸ் இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜன் 11 ஆப்பை எதாவது இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு ஸ்மால் லெக்ஸ்க்கு நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.